இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கிறேன். இந்த செய்தி ஆனது வாக்குத்தத்தத்தின் செய்தியானது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடக்கி இருக்கு. இது சபைக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. மெய்ப்பர்களுக்கும் பேதுருவோடு இணைந்து ஊழியம் செய்கிற சபைகளுக்கும் அவர் பிஷப்பாக இருந்தார். அப்போது அங்கே இருக்கிற இளைஞர்கள் சிலர் கீழ்ப்படியாமல் இருந்தார்கள் நாட்களில். அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் 5வது வசனத்தில் சொல்லுகிறார், அந்தபடி இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அறிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இதை சொல்லிவிட்டு தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார். ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கு. எல்லாருக்கும் உயர்வு வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ப்ரொமோஷன் வர வேண்டும், முன்னேற்றம் வர வேண்டும். சிலர் பாஸ்டர்கிட்ட இருந்தாலும் அந்த பாஸ்டர் ரேஞ்சுக்கு வரணும்னு நினைப்பாங்க நிறைய பேர். சிலர் வேலையில் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் நம்ம இப்போ ஒரு ஓனர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது ஏற்ற காலத்திலே, ஏற்ற காலம்னா ஒரு நேரம் இருக்கு, நம்மளை உயர்த்துகிற நேரம் இருக்கிறது. அது வரைக்கும் நம்ம அடங்கி இருக்கணும். யோசுவா மோசே கிட்ட அடங்கியிருந்தா, அவன் அடங்கியிருந்தது ஆண்டவர்கிட்ட தான். ஒரு ஊழியத்தில் ஆண்டவர் நம்மளை வைக்கிறாருன்னா, ஒரு சபையில் நம்மளை வைக்கிறாருன்னா அடங்கி இருக்கணும். இந்த எலிசா கிட்ட அடங்கியிருத்தார் 14 வருஷம். அதன் பிறகு அவரை தேவன் எழுப்பினார். ஆண்டவர் நமக்கென்று ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அவருடைய கரத்தில் இருக்க வேண்டும். கரத்தில் இருக்கிறது அப்படின்னா ஒன்று தாழ்மையில் இருக்கணும், தாழ்மை. இன்னொன்று தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை. இதுதான் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் அடங்கிறது கிடையாது. உடன் ஊழியராய் வந்தால் கூட அடங்க மாட்டாங்க. சில வேலை ஸ்தலத்தில் அடங்கியிருக்க மாட்டாங்க, வேலையிலே இருக்க மாட்டாங்க. அப்படி அல்ல. ஆண்டவருடைய கரத்தில் அவர் உயர்த்துற வரைக்கும் நீங்கள் அடங்கி இருக்கும் போது ஆண்டவர் உயர்த்துவார். என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது நான் பல ஸ்தாபனங்களிலே வேலை பார்த்தேன். சில ஊழியர்களோடு நான் வேலை செய்தேன். சில ஊழியர்களோடு ஐக்கியமும் வைத்தேன். சில ஊழியர்களோட உதவியாளராகவும் நான் இருந்தேன். உதவி ஊழியத்தையும் நான் செய்தேன். ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் இருந்தேன். அவர் என்னை உயர்த்தும் வரைக்கும் உயர்த்தினார். என்னை ஒரு தலைமைத்துவம் ஊழியத்திற்கென்று என்னை உயர்த்தினார். அவர் உயர்த்தும் வரைக்கும் அடங்கியிருப்பது ரொம்ப அவசியம். கர்த்தர் ப்ரொமோஷன் கொடுக்குற வரைக்கும் அடங்கியிருக்கு. ஆண்டவர் கண்டிப்பாக ப்ரொமோஷன் அவர் தான் கொடுப்பார். வசனம் சொல்லுகிறது, ஒன்று வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவாய். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஏற்ற காலம் என்று ஒன்று இருக்கிறது. ஏற்ற காலம் என்ன? கர்த்தருடைய நாட்கள். கர்த்தர் உயர்த்துற வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும் நம்ம இருக்கணும். நிறைய பேர் அடங்குவது கிடையாது. நிறைய சர்ச்சில் விசுவாசிகள் இன்னைக்கு அடங்கியிருப்பது கிடையாது. உடன் ஊழியர்கள் அடங்கியிருப்பது கிடையாது. நீங்க அந்த ஊழியக்காரர்கிட்ட அடங்கணும்னு இல்லை, இயேசுடைய கரத்தில் இருக்கணும். ஆடுகளை ஒருத்தரும் பறிக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு அந்த கைகளில் அவர்கிட்ட இருக்கணும். நம்ம ஒப்பு கொடுத்து இருக்கணும்.
அப்ப ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார், மேன்மையாக வைப்பார், உயர்ந்த நிலையில நம்மளை வைப்பார். நம்ம தாழ்ந்து போவதில்லை. அதே சமயத்துல பெருமையா நம்ம இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுகிற மூப்பர்களுக்கு அடங்கி இருக்கணும், ஊழியக்காரர்கள்ட்டையும் நம்ம அடங்கிதான் இருக்கணும், குடும்பத்திலும் சீனியர்கிட்ட அடங்கி இருக்கணும். ஆகார பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்ற வரைக்கும் சாராள்கிட்ட அடங்கிரு. சில நேரங்கள்ல சில மாமியார்கள்ட்ட அடங்கி இருக்கணும், கணவன்மார்கிட்ட அடங்கி இருக்கணும். சில குடும்பத்தில் இருக்கிறவங்கள தலைவர்கள்ட்ட நம்ம அடங்கி இருக்கணும், பிள்ளைங்க இருக்கணும், பெற்றோர்கள்ட்ட அடங்கி இருக்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வந்து பெற்றோர்கள்ட்ட அடங்கி இருக்கிறது இல்லை. நீங்க அடங்கி இருப்பது இயேசு கரத்துல. நமக்கு கார்டியனா வச்சிருக்கிறவங்கள்ட்டையும் அடங்கி இருக்கணும். ஒரு ஊழியக்காரனை உங்க கையில கொடுத்துருப்பாருன்னா அவர்கிட்ட அடங்கி இருக்கு. அவங்க சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படைஞ்சிருக்கணும். அது கர்த்தருடைய வார்த்தை, ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இப்படின்னு போறாங்க. எல்லாருமே இன்னைக்கு நான் ஊழியத்துக்கெல்லாம் போகிற சொல்லுவது காரியம், நான் ஊழியக்காரி ஆகணும், நான் ஊழியக்காரன் ஆகணும். கர்நாடகாலெல்லாம் போனால் அப்படித்தான், நான் ஒரு சர்ச்சு வைக்கணும். அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. தரிசனம் இருந்தால் ஆண்டவர் நடத்துவார். இல்லைன்னா ஒரு நல்ல விசுவாசி அடங்கி இருங்க. அடங்கி இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன ஊழியத்தில் நான் அடங்கி இருந்ததுனால தான் இன்றைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார். ரிவைவல் ஊழியக்காரனா வச்சிருக்கிறார். பல இடங்கள்ல தேவனுடைய மகிமையா ஊழியம் செய்ய கிருபை செய்திருக்கிறார், பயன்படுத்துகிறார், நடத்துகிறார், அபிஷேகித்திருக்கிறார். பலரை அபிஷேகிக்கிற ஒரு பாத்திரமாக வைத்திருக்கிறார், டெடிகேட் படுத்துகிறார். அந்த நேரம் வரைக்கும் நீங்க பொறுமையோட இருக்கணும். யோசேப்பு அடங்கியிருந்தார், யோசுவா அடங்கியிருந்தார், யோசுவா மோசேட்டே இருந்தார். ஆண்டவர் அவரை தலைவனாக வைத்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் தான் நம்மளை உயர்த்த முடியும், எப்படிப்பட்டவங்களை மேன்மைப்படுத்த முடியும். இன்னைக்கு ஆஃபீஸில் நிறைய இடத்துல சொல்லுவாங்க, நாங்கள் அப்படியே இருக்கிறோம், எங்களை அமைக்க வச்சிருக்கிறாங்க. யாருக்கிட்டையும் உயர்வு கிடையாது, யாருக்கிட்டையும் ப்ரமோஷன் கிடையாது, யாருக்கிட்டையும் சம்பள உயர்வு வர முடியாது. தேவ கரத்துல நீ அடங்கியிருந்தா போதும். சிலர் வந்து அடங்கவே மாட்டாங்க, சில டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அடங்கவே மாட்டாங்க, சில மியூசிஷியன்ஸ் அடங்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீ அடங்கியிருப்பது கர்த்தருடைய கையில தான். கர்த்தருடைய கை தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், உயர்த்த முடியும், உன்னை மேன்மையான நிலையில வைக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற தவறு, தாங்க பெரிய ஆளாகணும். பிரசங்கியார்கிட்ட ஒரு சிலர் இருந்தாங்கன்னா, உதவி ஊழியம் செஞ்சால் தாங்க பெரிய பிரசங்கியார் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கும் ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார், ஒவ்வொரு நாட்களை வச்சிருக்கிறார். எல்லா நேரங்களிலும் எல்லாரையும் தலைவராக தேவன் மாற்றிவிட முடியாது. ஒவ்வொரு சிலருக்கு உதவி காரியம் இருக்கிறது. எல்லாரையும் ஓனராக்க முடியாது, எல்லாரும் பெரிய நிலையில வர முடியாது, எல்லாரும் பெரிய ஸ்தாபகம் நடத்த முடியாது, எல்லாரும் பெரிய சர்ச்சு வச்சிட முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. சித்தம்னு ஒன்று இருக்குதுப்பா, அதுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் போதும். சித்தம் இல்லாமல் எது நடக்காது. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் சுய சித்தத்துக்கு பெருமையில் நீயே உன்னை உயர்த்தி கொண்டார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க, அவங்களையே உயர்த்திக்கிறாங்க. ஃபேஸ்புக்கை போடுறது, ட்விட்டர் போடுறது, அவங்களையே உயர்த்திக்கிறாங்க. சிலர்லாம் ஒர்ஷிப்பில் தங்களையே உயர்த்திக்கிறாங்க, விழுந்து போகிறாங்க எல்லாம். நிறைய பேர் இன்னைக்கு விழுவதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு விசுவாசிகள் விழுறாங்க, ஊழியக்காரன் விழுவுறான். சின்ன சின்ன ஊழியக்காரங்கெல்லாம் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறாங்க, டக்குன்னு போயிடுறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை பிஸ்னஸில் விழுந்துடுறாங்க. ஏன்? ஆண்டவருடைய கையில் இருங்க,
உங்களை உயர்த்த ஒரு வல்லமை, அவருடைய கரம் உயர்த்தும். கீழே இருந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்துவார். தாழ்மையாக இருக்கு, பொறுமையோடு இருக்கு. ஆண்டவருடைய நாள் வர வரைக்கும் காத்திருங்க. ப்ரொமோஷனுக்காக காத்திருங்க, வேலைக்காக காத்திருக்கு, திருமண காரியங்களுக்காக காத்திருக்கு. அடங்கி இருக்கு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென், ஆமென்.